This video sponsored by EduQuest. இந்த EduQuestல உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரி டேபிள் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா. ஃபஸ்ட்டு இது 3 மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொசிகன், சீக்கன், காட், இது எல்லாமே இதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ரிவர்ஸ் தான். அதனால இது 3 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா எழுதிக்கிட்டேன். இதில் 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90 டிகிரி. ஸோ இந்த ஆன்சர்லாம் வச்சு தான் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ சைன் 30னா இங்கே நமக்கு வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் நம்ம கொஷினில் சால்வ் பண்ண முடியும். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் 0 எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சைன் 0 இஸ் 0. தென் சைன் 30 இஸ் 1/2. இதோட ப்ரூஃப்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் டேபிள்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைன் 0 ஸ்டார்ட் பண்ணும்போது 0ன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சைன் 30 பார்த்தீங்கன்னா 1/2. அண்ட் சைன் 45 வேல்யூ இஸ் 1/√2. சைன் 45ஓட வேல்யூ 1/2ன்னு எழுதிட்டீங்கல்ல, அப்படியே 1/√2 எழுதிக்கோங்க. தென் சைன் 60ஓட வேல்யூ √3/2. ஓகே, 0, 1/2, 1/√2, √3/2. தென் சைன் 90, இங்கே 0 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் 1. ஓகே, காஸ்ல காஸ் 0னா சைன் 90ல என்ன வந்துச்சோ அது காஸ் 0ல வரும். 0, 1, 1, 0 அப்படியே வச்சுக்கோங்க. 0, 1. ஸோ காஸ் 0 வந்துட்டு 1, காஸ் 90 வந்து 0ன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ரெண்டும் மாறி வந்துருச்சு, அவ்வளோதான். சைன் 30 1/2, இது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சைன் 45க்கும் காஸ் 45க்கும் சேம் வேல்யூ தான் வரும். ஸோ இந்த இடத்துலையும் 1/√2ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, காஸ் எப்படி எழுதுதுன்னு புரிஞ்சதில்ல. 90 வந்து அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. 0ல என்ன இருந்துச்சோ அது இங்கே எழுதிக்கோங்க. சைன் 45க்கும் காஸ் 45க்கும் சேம் ஆன்சர் தான் வரும். 1/√2, 1/√2. தென் 1/2 √3/2 இருக்குல்ல, அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. இங்கே √3/2 வரும், இங்கே 1/2 வரும். அவ்வளோதான். சைன் 30 என்னவோ அதுதான் காஸ் 60. சைன் 60 என்னவோ அதுதான் காஸ் 30. ஓகே, தென் டேன் 0 பார்த்தீங்கன்னா ஈஸி தான். டேனோட நம்ம ரிலேஷன்ஸ் தெரியும்ல, டேன் டீட்டா ஈக்குவல் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா தான். நீங்கள் மனப்பாடம் கூட பண்ண வேண்டியதில்லை, இதை வச்சியே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, டேன் டீட்டா ஈக்குவல் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. அப்போ 0/1 இஸ் 0. தென் இதில் பாருங்க 1/2 அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 1/2 √3/2னா இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√3 தான். இதுல இருந்தே நீங்க இதை டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, 1/2 √3/2, இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√3ன்னு வரும். இந்த இடத்துல பாருங்க 1/√2, 1/√2 ரெண்டுத்துலையுமே சேம் தான் இருக்கு, அதனால 1 தான் இது கேன்சல் வரும். ரெண்டுமே கேன்சல் ஆயிடும்ல, அப்போ 1. tan 45 = 1. தென் √3/2, 1/2, இந்த 2வும் இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √3/1 இஸ் நத்திங் பட் √3. ஸோ tan 60 இஸ் √3. ஓகே, தென் tan 90 இஸ் 1/0. எனிதிங் பை 0னா நமக்கு இன்ஃபினிட்டி தான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0/anythingனா 0 வரும். 1/0 இல்லை 2/0. டினாமினேட்டர்ல 0ன்னு வந்துட்டாலே அன்டிஃபைன்டு. ஓகே, அதான் இன்ஃபினிட்டி. தென் இதை வச்சியே கொசிகன் டீட்டா எழுதலாம். பாருங்க, கொசிகன் 0 வேணும். சைன் 0 இஸ் 0. கொசிகன் 0 இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன். ஓகே, 1/0வா மாறுமா? அப்போ 1/0 இஸ் நத்திங் பட் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ கொசிகன் 0, சைன் 0 0, கொசிகன் 0 இஸ் இன்ஃபினிட்டி. தென் கொசிகன் 30, இது அப்படியே ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல். 1/2ன்னு இருக்கா, இந்த இடத்துல 2ன்னு மாறிடும். ஓகே, சைனை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். கொசிகன் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காலம் மட்டும், ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் பார்க்கணும், சைனை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 1/2னா 2ன்னு மாறிடும். தென் கொசிகன் 45னா 1/√2. ஸோ அதை ரெசிப்ரோக்கல் ஆகும்போது ஜஸ்ட் √2 மட்டும் வரும்.
இந்த இடத்துல √3/2ன்னு இருக்குது, அப்படியே மாற்றி எழுதும்போது 2/√3 மாறிடும். 1/1னா 1/1 ஸோ 1 தான் இதுக்கு ஆன்சர் வரும். தென் சீக்கன். ஓகே, அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா இஸ் சீக்கன் தீட்டா தானே. ஸோ செகண்ட் ரோவை பாருங்கள். ஓகே, இதை ஃபில் பண்ணும்போது ஸோ 1/cos தீட்டானா 1/1 1/1 இஸ் 1 தானே, அதே தான் ஆன்சர் வரும். தென் இதை ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 2/√3 மாறிடும். தென் இது √2/1 மாறும், விச் இஸ் நத்திங் பட் √2. தென் 1/2 ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 2 மட்டும் வரும். நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டராக போகும், அதான் ரெசிப்ரோக்கல். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் 0, இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிற மாதிரி. ஸோ 0/1னா ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 1/0. 1/0 இஸ் நத்திங் பட் இன்ஃபினிட்டி. cot theta is reciprocal of tan theta. Okay, 0/1னா 1/0 which is infinity. Then 1/√3னா √3/1 வரும். ஸோ which is nothing but √3. 1/1 1 தான். ஸோ இங்கே √3 மேலே இருக்குது. √3/1 எப்படி எழுதலாம்? 1/√3ன்னு எழுதலாம். தென் இது எதனால் இன்ஃபினிட்டின்னு வருது? 1/0 அப்படின்னு இருக்கிறதுனால தான் இன்ஃபினிட்டின்னு வருது. ஓகே, ஸோ இதை ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 0 மேலே வந்துடும், 1 கீழே வந்துடும். ஓகே, ஸோ அப்போ 0/1 மாறிடும். 0/1 இஸ் நத்திங் பட் 0 தான். இந்த டேபிள் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுட்டா போதும், ரிமைனிங்லாம் ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு ப்ரூஃப் பார்க்க போகிறோம். அதாவது sin 40 ஃபஸ்ட்டு 45 டிகிரியே எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா, ஏதோ ஒன்று பார்த்துட்டா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிட்டேன். 45 டிகிரினா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். பிகாஸ் ட்ரையாங்கிள்னாலே 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும், 180 டிகிரி. ஓகேங்களா, ஸோ 180 டிகிரியில் நமக்கு இப்போ ரைட் ஆங்கிள் வரைஞ்சிட்டோன்னா ஒரு ஆங்கிள் நமக்கு 90 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் 2 ஆங்கிள் நமக்கு 45 அப்போ தானே 90 வரும். 90 + 90னா 180 டிகிரி. ஓகேங்களா, ஸோ 2 ஆங்கிள்ஸும் சேமாக இருக்குது, 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னா தட் ட்ரையாங்கிள் இஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதெல்லாம் வந்து நீங்கள் 8th 7thலேயே படிச்சிருப்பீங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்லாம் என்ன, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்லாம் என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் என்னன்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஆல் சைட்ஸ், ஆல் 3 சைட்ஸ், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அது ஈக்குவலேட்டரல். ஐசோசெலஸில் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குதுன்னா ஸோ ரிமைனிங் 2 வந்துட்டு 45 வச்சாதான் நமக்கு 90 டிகிரி வரும். அப்போ 90 + 90 180 ஆகும். ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 180 டிகிரியில். ஸோ நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது 45 டிகிரி தானே. இப்போ ஆங்கிள் ஈக்குவல் டு 45 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. இங்கேயும் தீட்டா இஸ் 45 டிகிரி. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா 2 சைட்ஸும் ஈக்குவல் தானே. ஸோ இந்த 2 சைடும் ஈக்குவல். நம்ம ஏதோ ஒரு லெட்டர் எடுத்துக்கலாம், ஏ எடுத்துக்கலாம், இல்லை பி எடுத்துக்கலாம், இது வேணால் எடுத்துக்கலாம். நான் ஏன்னே எடுத்துக்கிறேன். இதுவும் ஏ, இதுவும் ஏ, இந்த சைடும் ஏ, இந்த சைடும் ஏ, ஈக்குவல் சைட்ஸ். ஓகே, ஸோ ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இது. அதனால பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எழுதலாம். ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, நாம் தீட்டாவை இங்கே தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 45 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆங்கிளும் 45 டிகிரி, இந்த ஆங்கிளும் 45 டிகிரி. பட் நம்மளோட தீட்டா வந்து இங்கே தான் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட், இது ஹைபாட்டனியூஸ், இது அட்ஜசன்ட். ஓகே, ஸோ ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். So AB square is A square plus BC square is A square. 2A square. So AC square equal to 2A square. AC is equal to square root of 2A. Aக்கு மட்டும்தான் இந்த ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது நீங்கள். இப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஏக்கு இருக்கிற இந்த ஸ்கொயர் மட்டும்தான் கேன்சல் ஆகும். இங்கே ஸ்கொயர் கிடையாது, இங்கே 2 தனியாக தான் இருக்குது, பவரில் 1 தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு இந்த 2 மட்டும்தான் கேன்சல் ஆகுது. ஓகே, அப்போ ஏ மட்டும்தான் வரும், பட் இந்த √2 அப்படியே வந்துடும். ஓகே, ஏசி ஈக்குவல் டு √2A, அதாவது ஹைபாட்டனியூஸோட வேல்யூ √2A. இது ஜஸ்ட் நான் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன் பாருங்கள். ஹைபாட்டனியூஸ் √2A இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அது ஆப்போசிட் சைடு வந்து ஏன்னு எடுத்திருக்கோம், அட்ஜசன்ட் ஏ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு sin 45 தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். sin 45 இந்த 1/√2 எப்படி வருதுன்றது தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ sin 45
இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைன்னாலே ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியூஸ். ஆப்போசிட் சைடோட ஆன்சர் ஏ டிவைடட் பை ஹைப்போட்டனியூஸ் இஸ் √2a. இந்த ஏவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 டிவைடட் பை √2. ஸோ சைன் 45ஓட வேல்யூ 1 டிவைட் பை √2 வந்துருச்சா? தென் cos 45 is equal to adjacent side by hypotenuse. Adjacent side is a divided by hypotenuse is √2a. இந்த a cancel ஆயிடுச்சுன்னா 1 divided by √2. See cos 45 equal to 1 divided by √2. ஆன்சர் வந்துச்சுல. Then tan 45 is equal to opposite side by adjacent side. Opposite equal to a. Adjacent is also a. a cancel ஆயிடுச்சுன்னா 1. So tan 45 is equal to 1. ஸோ இவ்வளோ தான் ப்ரூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். நீங்கள் இது டேரெக்டாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி கூட நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் சைன் 45 டிகிரிக்கான ப்ரூஃபை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 30 டிகிரி 60 டிகிரிக்கான ப்ரூஃபை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.